வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கிற ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். இப்போ அக்யூரஸிங்கிறது வேறு, ப்ராபபிலிட்டிங்கிறது வேறு. அக்யூரஸினா இங்கிருந்து அங்கே போகும் அப்படிங்கிறத எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து அதில் வந்து இப்போ ஒரு 100% வச்சுக்கலாம். இப்போ ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, 100 150 ரூபா போகணும் அப்படின்னு. அது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 80% இருக்கா, 90% இருக்கா அப்படிங்கிறது அக்யூரசி. சரியா? எப்படி சொல்கிறீங்கன்னா, ஆனால் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. சரியா? இப்போ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரை தெரியும். நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டிங்கிறது எப்பவுமே ஹைன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் கீழே போனாலும் சரி, மேலே போனாலும் சரி, ஆர் வந்து நீங்கள் கன்சால்டேட் பண்ணாலும் சரி, இல்லை நீ நிறையா ஒரு மார்க்கெட்டுங்கிறது ஒரு 5-6 டைப்பில் நகரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு 3 டைப், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸும்பாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரையில் ஒரு 5-6 டைப்பில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகலாம். சரியா? ஸ்லோவாக மேலே ஏறலாம், மெதுவாக கீழே இறங்கலாம், வேகமாக போகலாம், ஆர் கன்சால்டேட் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய வகைகள் இருக்குது. சரி, அதில் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டைப்பில் மட்டும் தான் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரேஞ்ச் நீங்கள் பிரேக் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க, அதை வேகமாக ட்ரேடு எடுக்கிறீங்க, எடுத்த உடனே உங்களுக்கு வந்து சூப்பர் அல்ட்ரா ஸ்பீடில் வந்து மார்க்கெட் வந்து உங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் நகர்ந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ் பண்ணுவீங்க. கூட விக்ஸுன்னு சொல்லுவாங்க, அது ஷூட் அப் கொடுக்குதுன்னா ப்ராப்ளம். இது மட்டும்தான் ஆப்ஷன் செல்லருக்கு அந்த லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 9 ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 8 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கும். சரி, இப்போ இதுலேயே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் இதை அதாவது நல்லா வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது ரேஷியோ ஸ்ப்ரெட். சரியா? இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் ட்ரேடை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன் ரொம்ப அல்ட்ரா ஸ்பீடாக வந்து நீங்கள் நினச்ச டைரக்ஷனை தாண்டி போனால் மட்டும்தான் அது நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது என்ன ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிம்பிள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் ஒரு 4-5 ரூல்ஸ் சொல்கிறேன். சரியா? அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது. அண்ட் ஃபண்டு கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரை ஃபண்டு கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். அதை வந்து நீங்கள் வச்சுக்கணும். என்ன அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட், ரேஷியோ ஸ்ப்ரெட்டுங்கிற ட்ரேட் என்னென்னா அட் தி மணியை பை பண்ணுவாங்க. அட் தி மணி பை. சரியா? இதில் பாதி ரேட்டுக்கு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. பாதி ரேட்டு இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம்னா 12ஆம் தேதி வீக்லி எக்ஸ்பைரி, அதை வந்து நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா 387. சரியா? 387 டிவைடட் பை 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 93. 193க்கு எது இருக்குது? 193 211க்கு தான் இருக்குது. 182க்கு இருக்குது. அப்போ நம்ம வந்து 211 நம்ம 2 லாட் எடுத்துக்கலாம். சரியா? 2 லாட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட். அதாவது மார்க்கெட் கீழே போனாலும் சரி, அங்கேயே நின்னாலும் சரி, வேகமாக கீழே போனாலும் சரி, ஸ்லோவாக கீழே போனாலும் சரி, இல்லை மெதுவாக மேலே ஏறினாலும் சரி, இந்த மாதிரி நிறைய டைப்பில் மார்க்கெட் போகலாம் இல்லைங்களா? மெதுவாக போகலாம், இல்லை லைட்டாக ஸ்பீடாக போகலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெண்டில் இருக்குது. சரியா? அப்படிங்கும்போது நமக்கு இது ஒரே ஒரு வகையில் தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. அதாவது வேகமாக உடனே வந்து ஒரு 3-4% வந்து மார்க்கெட் வந்து 2-3% வேகமாக ஏறிடுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்டாக மார்க்கெட்டுங்கிறது இதுக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் ஈவனுக்குள்ளே இருக்கிற வரை நீங்கள் என்ன ப்ராஃபிட் தான் பண்ண போகிறீங்க. இதான் ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா டேரக்ஷன் தெரியணும். சரியா? ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டேரக்ஷன் தெரியணும். அது எவ்வளோ வேகமாக நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மார்க்கெட்டோட ஓரளவுக்கான அப்சர்வேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த சென்டிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து இந்த வாரம் 5% போயிடுமா, ஒரு 3% இருக்குது, எப்படி இருக்குது மார்க்கெட், சாந்தமாக இருக்குமா? இப்போ வந்து ஆர்பிஐ நியூஸ் இருக்கிறனால மார்க்கெட் கொஞ்சம் வேகமாக இருக்கும். நியூஸ் இல்லாத டைம் ரொம்ப சாந்தமாக இருக்குது, எந்த ஸ்கிரிப்ட் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் யோசிக்கலாம். ட்ரெண்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்லோவாக இருக்கும்னு. எப்போவுமே இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் சரி, அதை வந்து ட்ரேடை வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் இன்னொரு ட்ரேடாக மாற்ற ரொம்ப சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது பண்ணுறது ரேஷியோ ஸ்ப்ரெட்டை சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், அட் தி மணியை வந்து ஏடிஎம் அட் தி மணி ஆர் இந்த மணி, நீங்கள் இந்த மணி கூட செல் பண்ணலாம். அதை வந்து பை ஒரு லாட்டு, பை 1 லாட்டு, தென் அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம்.
சரியா. செல் 2 லாட் இது வந்து செல் பண்ணுறோம். இது என்னென்னா 1:2 அப்படிங்கிறது சரியா. 1:2ங்கிறதுல வந்து பண்ணாங்க அப்படின்னா 1 லாட் பை 2 லாட் செல் சேம் இது வந்து 100 ரூபா அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. ஈக்குவலாக அதில் என்ன பையிங்க்கு கொடுக்குறீங்களோ அதில் வந்து 50 ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 1:2 சரியா. ஆனால் வந்து நீங்கள் 1:2 தான் பண்ணுமானா தேவையில்லை, 1:3யும் பண்ணலாம் சரியா. 1:3 இருக்குது, 1:4 பண்ணலாம், 5 பண்ணலாம், அது அவங்க விருப்பம் தான். என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா 1:3க்கு மேலே போகாதீங்க, 3 பண்ணலாம். 1:3 வந்து ஒரு அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஓகே சரி, அது ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து 1:3 வரை போகலாம், ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி. 1:3 அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்த லாட்டை வந்து செல் 2 பண்ணியிருக்கோமா, இதை விட கொஞ்சம் ஒரு பிரேக் ஈவன் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா பை அட் தி மணி வந்து 24,700 பை பண்ணியிருக்கோம். இங்கிருந்து அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக டிவைடட் பை 3 387 டிவைடட் பை 3 அப்படின்னா 129 130ன்னு வச்சுக்கலாம். 130 ரூபாய்க்கு எது போதோ அதை நம்ம செல் பண்ணலாம். இது இப்போ வந்து 25,100 பாருங்கள், அது வந்து செல் 3 லாட், செல் 3 லாட் அப்படிங்கும்போது இதுவும் ரேஷியோ ஸ்ப்ரெட் தான். பிரேக் ஈவன் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு இது. தென் வந்து நமக்கு கீழே வந்தாலும் ப்ராஃபிட் தான். கீழே வந்தால் லைட்டாக சின்னதாக ஒரு 500 1000 தான் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ கீழே வந்தாலும் 6000 ரூபா ப்ராஃபிட்டு, அங்கே இருந்தாலும் 6000 10,000 ரூபா ப்ராஃபிட்டு, லைட்டாக மேலே ஏறினாலும் ப்ராஃபிட்டு, வேகமாக ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை சரியா. இப்போ இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து இது கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் நம்ம பார்க்குது. அப்போ மார்க்கெட் எந்த இடத்த உடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சிம்பிளாக எடுத்துக்கோங்க. எப்படி ப்ரோ அந்த செல்லிங் கான்ட்ராக்டை நான் வந்து முடிவு பண்ணணும் பிரேக் ஈவனை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நிஃப்டி எடுக்கிறீங்க. நிஃப்டி வந்து இந்த வீக்கு வந்து 25,300 தாண்டாது எனக்கு கண்டிப்பாக தெரியும். டெக்னிக்கலாக நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்ல ரெசிஸ்டன்ஸ், இதை தாண்டாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 25,300 எவ்வளோ வேணால் செல் பண்ணலாம் கரெக்டாக. ஆனால் நம்ம வந்து வித் பையிங்கோட பண்ண போகிறோம். என்னென்னா இது உங்களுக்கு தாண்டாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அட்டிமணி ஒரு லாட்டு பை பண்ணிக்கிறீங்க சரியா. தென் இங்கிருந்து இந்த அத்திமணி எவ்வளோக்கு பை பண்ணுறீங்களோ 23,300 எவ்வளோ இருக்கோ அதை ரேஷியோ ஸ்ப்ரெட்டாக நீங்கள் போட்டுக்கிறீங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாத வரையில் நீங்கள் மார்க்கெட்டு கீழே வந்தாலும் சரி, நல்லா கீழே வந்தாலும் சரி, அங்கேயே நின்று கன்சால்டேட் பண்ணாலும் சரி, லைட்டாக ஏறினாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட் தான் பண்ணுவீங்க. ஒன்று வேகமாக ஏறிடுச்சு மார்க்கெட்டு அப்படின்னா மட்டும்தான் லாஸ் வரும் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில். அதையும் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அட் தி மணி ஒரு லாட் வந்து நிஃப்டியில் பை பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. மார்க்கெட் மேலே போகும்போது இப்போது இது ஒரு 100 ரூபா கொடுத்து பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது இந்த 100 ரூபாங்கிறது இப்போ வந்து 25,300க்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது 100 ரூபாய்க்கு பை பண்ணது என்ன ஆகிடும், அது மேபி ஒரு 350 ரூபா ஆகிடும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 350 ரூபாய்க்கு என்ன ஆகிடும் போயிடும். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, 250 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 250 100 நீங்கள் கொடுத்தது அது போக வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 250 ரூபா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஆனால் நான் வந்து செல் பண்ண கான்ட்ராக்ட் வந்து லாஸ்ட்டில் இருப்பேன் ப்ரோ. 23,300 லாஸ்ட்டில் வந்துடும்ல, அது 1:2 எடுத்துருக்கலாம், அதில் 3 எடுத்துருக்கலாம், அது லாஸ் வந்துடும்ல கரெக்டு. ஏன்னா இது ஒரு 50 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பீங்க. 50 ரூபாங்கும்போது மேபி ஒரு அது ஒரு 150 ரூபாய்க்கு வந்திருக்கலாம் கரெக்டாக, ஒரு 150 ரூபா. அப்படின்னா ஒரு 100 ரூபா 2 ஸ்டேக்குக்கு சேர்த்தனோம்னா 200 ரூபா லாஸ்ட்டில் இருப்பீங்க சரியா. 200 ரூபா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 200 ரூபா 250 ரூபா கூட லாஸ்ட்டில் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பையிங்கில் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா அதை கட் பண்ணிவிட்டு இந்த செல்லிங் மட்டும் வச்சுருக்கீங்களா, அதாவது நம்ம 25,300 அதில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம், அதில் லாஸில் இருக்கோம், அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹோல்டு பண்ணுறோம். அப்போனா வந்து அது எப்படி ப்ரோ நமக்கு ஃபர்தராக ஏறினா லாஸ் வரும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது நீங்கள் அட் தி மணியை பை பண்ணுறீங்க, அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணி வச்சுருக்கீங்க, தென் 25,300 நம்மகிட்ட செல் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராடல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து ஏற்கனவே 23,300 வந்து 2 லாட் செல் பண்ணியிருக்கீங்க. எதுலனா கால் ஆப்ஷனில், புட் ஆப்ஷன்லேயும் 2 லாட் செல் எடுத்துக்கலாம்
சரியா? அப்படிங்கும்போது நீங்கள் ரேஷியோ ஸ்ப்ரெட்டாக எடுக்கிறதுல இந்த பையிங்கும் ப்ராஃபிட்டில் இருக்குது, ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை செல் பண்ணும்போது அது நமக்கு ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா? இது வந்து எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு இருக்குது, இல்லை வந்து ஒரு 2 நாளில் இருக்குது அப்படிங்கும்போது பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒரு பிரேக் ஈவன் அங்கே கிடைக்கும். ஏன்னா வந்து புட் சைட்லேயும் ப்ரீமியம் கிடைக்கும். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணலாம். ஆர் வந்து நீங்கள் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் இல்லைங்க, எடுக்கும்போது 2 செல்லிங்கா, ஏன்னா ஒரு பை இருக்குது, ஒரு செல் எடுத்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து நான் 24,800 வந்து பை பண்ணிக்கிறேன், இங்கே வந்து 25,100 வந்து நான் வந்து செல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு பை ஒரு செல், இது லிமிட்டட் லாஸ் ப்ரோ. ஆனால் இன்னொரு செல் ஆட் பண்ணால் அன்லிமிட்டடாக வருதுல, எனக்கு பயமாக இருக்கும்ல, ஒரு வேளை போயிடுச்சுன்னா செல்லிங் எனக்கு புதுசு அப்படின்னு நினைக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு இது வேறு டெப்ட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. சரியா? வெறும் ஒரு பை ஒரு செல் பண்ணுற டெப்ட் ஸ்ப்ரெட். இப்போ இது வந்து கீழே வர ஆரம்பிக்குதுன்னா அதை லேடர் ஆகும். அதாவது ரேஷியோ ஸ்ப்ரெட்டே ஸ்டார்டிங்கில் எடுக்க வேணாம். ஒரு லாட் செல் பண்ணுறீங்க, ஒரு 0.5% 1% உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும்ல, ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு லாட்டை நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணலாம். 25,100 எடுத்தோம் இல்லைங்களா, 25,100 இன்னொரு லாட்டை கூட என்ன பண்ணலாம், அப்புறமா செல் பண்ணிக்கலாம். ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டம் பொறுத்து அடுத்த நாளோ இல்லை வந்து அன்னைக்கோ எந்த அளவுக்கு மூவ் ஆகுது, எப்படி போகுது, நினச்ச மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஹை ப்ரைஸில் கூட, ஏன்னா மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட்டுக்கு வருவீங்க. ப்ராஃபிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ 111 ரூபா இருக்கிறது செல் பண்ணது மேபி ஒரு 150 ரூபாய்க்கலாம், அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா 90 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஒரு கீழே வருது 111, மார்க்கெட்டு கீழே இறங்கிருச்சுன்னா செல் பண்ணது 111லேருந்து 90 ரூபா 80 ரூபா, அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணிக்கணும். நம்ம நல்லா என்ன பண்ணுவோம், இந்த லாஸை லிமிட் பண்ணிக்க முடியும். சரியா? ஒரு லேடராக மாற்றலாம் இந்த மாதிரி. இல்லை வந்து நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ 2 லாட் நம்ம வந்து செல் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து 2 லாட்டு செல். சரி, வேகமாக வந்து இதாகிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது, ஏறிடுச்சுன்னா அப்படின்னா இதை வந்து நம்ம பட்டர்ஃப்ளையாக மாற்றலாம். அது பட்டர்ஃப்ளைனா அட் தி மணி பை ஒரு லாட்டு, அவுட் ஆஃப் த மணி பை அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் வந்து செல் 2 லாட்டு, இன்னும் டீப் அவுட் ஆஃப் த மணி வந்து ஒரு லாட் பை பண்ணுறோம். இது பட்டர்ஃப்ளை. சரியா? விங் இருக்குது பாருங்கள், இது வந்து அன்ஈவன் பட்டர்ஃப்ளை தான். நீங்கள் ஈவனாகவும் கூட என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். அதாவது ரேஷியோ ஸ்ப்ரெட்டை, அதாவது டெப்ட் ஸ்ப்ரெட்டை ரேஷியோ ஸ்ப்ரெட்டாக மாற்றலாம், ரேஷியோ ஸ்ப்ரெட்டை பட்டர்ஃப்ளையாக மாற்றலாம், இல்லை ஸ்ட்ராடலாக மாற்றலாம், ஆர் அயன் காண்டோராக மாற்றலாம். இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் நகர அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்னது ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். சரியா? ஓரளவுக்கு உங்களால் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக. என்னை பொறுத்தவரை என்னன்னா வீக்லி கான்ட்ராக்டை செல் பண்ணாதீங்க. சரியா? வீக்லி கான்ட்ராக்ட் வேஸ்ட்டு. அதில் போய்ட்டு ஏன்னா ப்ரீமியம் இருக்காது, நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க வேகமாக கரையும், நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில். அதனால் நீங்கள் இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், மார்க்கெட் டைரக்ஷன் ஏற்ற மாதிரி நான் ஓரளவுக்கு இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சு. ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, தென் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்டு, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் நார்மலாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், நேக்கட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவோம். கரெக்டாக? தென் இன்னொன்றும் பண்ணலாம் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில், என்னென்னா பை ஒரு லாட்டு அண்ட் செல் 2 லாட் பண்ணுறோமா, இதோடு சேர்ந்து மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்து நம்ம புட் ஆப்ஷன் என்னது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கூட ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாய்க்கு கூட என்ன பண்ணலாம், அப்புறமா கூட செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த மணிங்கிறது நமக்கு வந்து கூடுதல் அட்வான்டேஜ். ஒரு டைரக்ஷன் தெளிவாக கிடச்சதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் மேலே தான் போகிறோன்னா நமக்கு டவுன் சைட்லி பிரேக் ஈவன் வச்சு அங்கேயும் ஒரு அளவுக்கு ப்ரீமியமை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது எதுலன்னா அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில். அதனால் இந்த எல்லோரும் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்பீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங்குள்ளே மாதிரி எல்லோரும் ஸ்ட்ராங்கிள் தான் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கிள் ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் நீங்கள் ரேஷியோ ஸ்ப்ரெட் அது முக்கியமாக மினிமம் மந்த்லியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். அதனால் புது ஆப்ஷன்ஸில் தாராளமாக ரேஷியோ ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அதுவும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க. லைவில் மீட் பண்ணலாம். பாய்.